வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 145. சுகாதார நிபுணர்களே, அறப்பணியாம் நோய் தீர்க்கும் தொழிலை ஏற்று அல்லும் பகலாய் உழைக்கும் மருத்துவர்கள், உறக்கம், ஊன், உடை, வாழ்க்கை துணை யாவர்க்கும் உற்ற காலங்களிலே கிடைக்காவிட்டால் சிறப்பாக அமைந்திருக்கும் பரு உடற்கும் சிந்தனைக்கும் என்னென்ன விளையும் ஆய்வீர். இறக்கு மட்டும் வாழ்க்கை இன்பம் அளவாய் துய்க்க ஏற்ற ஒரு ஆட்சி முறை வகுத்தேன் ஆய்வீர். நேற்றைய கவிதையில் மனோதத்துவ நிபுணர்களை தனியாக அழைத்து, அதாவது கவிதையில் விழித்து அவர்கள் பொறுப்பை உணர்த்திய அருட்தந்தை அவர்கள் இன்று சுகாதார நிபுணர்களே என்று மருத்துவர்களது பொறுப்பையும் கடமையையும் உணர்த்துகிறார். ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் நோயில்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கென்றே இரவு பகலாய் உழைக்கிறார்கள் மருத்துவர்கள். அப்போ அருட்தந்தை கேட்குறாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு ஒன்று இருக்குல்ல. நோய் வந்த பிறகு தீர்ப்பதை விட அது வராமல் நாம் பாதுகாக்க முயற்சிகள் எடுக்க வேண்டாமா? ஒவ்வொரு மனிதருக்கும் தூக்கம், உணவு, உடை, அதே போல் வாழ்க்கை துணை இவையெல்லாம் அந்தந்த காலத்தில் அவர்கள் தேவைக்கு ஏற்ப கிடைக்காவிட்டால் அதன் விளைவாக என்னென்ன வியாதிகள் தோன்றும் என்று ஆராய்ச்சி செய்து பாருங்கள். எனவே இந்த உலக சமாதான திட்டத்தில் ஒவ்வொரு தனிநபருக்கும் அவரது அடிப்படை தேவைகள் சரியான காலத்தில் சரியான அளவு கிடைப்பதற்கும் அவற்றை அவர்கள் அளவு முறையோடு அனுபவிப்பதற்கும் ஏற்ற வண்ணம் தான் இந்த திட்டம் அமைந்திருக்கிறது. இதை நீங்கள் நன்றாக ஆராய்ச்சி செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்கு சரி என்றால் இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏனெனில் இந்த உலகம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. நீங்கள் செய்யும் அந்த கருணை செயல் மனிதர்களை நோயின்றி ஆரோக்கியமாக வாழ வைப்பதற்காக இதுவரை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் ஆராய்ச்சி முயற்சி அனைத்திற்கும் இந்த உலகம் கடமைப்பட்டிருக்கிறது என்ற பொழுதும் வந்த பிறகு அந்த நோயை தீர்ப்பது என்ற அளவோடு உங்கள் பணி நின்று விடுகிறது. ஆனால் இந்த உலக சமாதான திட்டத்தின் கீழ் நோய் வராமலே பாதுகாப்பதற்கு ஏற்ற ஒரு உயர்ந்த சிந்தனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அருட்தந்தை அவர்களது பணிவான விண்ணப்பம். நன்றி. வாழ்க வளமுடன்.